வைகுண்ட ஏகாதசியை பற்றி நாம் பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவும் சாப்பிடாமல் கண் விழித்து விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் மகாவிஷ்ணு. மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாகும். மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாகும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அரிதுயிலில் இருந்து வெளித்தெழும் மாதம். ஆகவே தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு பெறுகிறது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திரு பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார் நம் இறைவன். மாதத்திற்கு 2 ஏகாதசி என ஆண்டிற்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது. இந்த நாளில்தான் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்க வாசல் திறப்பது ஏன், பிற நாளில் சொர்க்க வாசலை மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை. இந்த கதைகளுக்கு சொல்லும் முன்பு ஏகாதசியை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தீபாவளி, கந்த சஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் இருக்கிறது. அசுரன் முரனை அழிக்க வந்த விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள்தான் ஏகாதசி. அசுரனை அழித்த உன்னை வழிபடுவதற்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரம் அளித்தார் பெருமாள். ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பதன் பொருளாக இருக்கிறது. ஞானேந்திரியங்கள் என்று 5, கருமேந்திரியங்கள் 5, அதாவது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம், மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்திய தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாக இருக்கிறது. இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதே ஏகாதசிய புண்ணிய தினமாக வலியுறுத்தப்படுகிறார்கள். சொர்க்கவாசல் திறக்கப்படுவதை பற்றி நாம் பார்ப்போம். 2 அரக்கர்களை முன்னின்று தோன்றிய வைகுண்ட ஏகாதசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது ஹைடர்பர்கள் என்ற 2 அரக்கர்களை வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுக்க மகாவிஷ்ணு பிரம்மாவை பிரம்மா அவர்களை விட்டிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறியிருந்திருக்கிறார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். மகாவிஷ்ணு தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்று வரத்தை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் தந்திருக்கிறார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியாவாசம் செய்ய வேண்டும் என்ற வதத்தினை கேட்டிருக்கிறார்கள். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார்கள். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவருக்கும் பெற வேண்டும் என்று விரும்பி, பகவானே, தங்களை ஆலயங்களில் விக்கிரசுவடியில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்ய அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும்
என்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளியிருக்கிறார். இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களின் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால். ஏகாதசி பற்றி மற்றொரு புராண கதைகள் பல பேர் கூறி வருகிறார்கள். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தவன் முரண் என்னும் அரக்கன், அசுரன். அதனால் துன்பமடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவன். உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டார். 1000 ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை. பெருமாளோ அசுரனுக்கு பயந்தாது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார். அப்போது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. அப்போது அங்கேயும் தேடி வந்து பெருமாளை போருக்கு கூப்பிட்டான் முரண். பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும்போது அந்த பெண்ணிடம் இருந்து ஹம் என்ற சத்தம் மட்டுமே எழுந்தது. அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்ற அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார். அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்று வரம் தந்தார். இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகிறோம் என்று ஒரு புராண வரலாறுகள் வருகிறது. பரமபத விளையாட்டு மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு. இந்த 24 ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருக்கலாம். 24 ஏகாதசிகளிலும் மார்கழி மாத ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசியாக அல்லது வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. இந்த நன்னாளில் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள். அந்த விளையாட்டில் பாம்பும் ஏணியும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏணியில் ஏறி செல்வதும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கிவிட்டு விடும் என்ற ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது. பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை, அதாவது சொர்க்க வாசலை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டி வரம் பெறுவோம். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக நம்புகிறார்கள். இந்த நன்னாளில் முன்னிரவில் உறங்காமல் இருந்து திருமாலின் புகழ்வாடி கோவில் செல்வர். விடிக்காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்று மூடப்பட்டிருக்கும். வடக்கு திசையில் என்றும் மூடப்பட்டிருந்து இன்று ஒரு நாள் மட்டும் திறக்கும். சொர்க்க வாயில் என்று அழைக்கப்படும் வாயில் வெளியே சென்று இறைவனை வழிபடுவார்கள். திருவரங்கம் கோவிலில் இந்நாளில் முந்தைய 10 நாட்களிலும் பகல் 10 என்றும் பிந்தைய நாளில் ராப்பத்து என்றும் சிறப்பாக இந்த விழாக்களை சீரும் சிறப்போடும் கொண்டாடுகிறார்கள். இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என நம்புகிறார்கள். விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்து பெரும் பயனை வைகுண்ட ஏகாதசி என்று இருக்கும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என கூறப்படுகிறார்கள். இதனால் இந்நாள் சிறப்பினை பெறுகிறது என்று ஏகாதசியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாக இருக்கக்கூடிய 2 அரக்கர்களுக்கு இந்நாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும்
இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வெளியே பெருமாளின் திருவுரு வெளியே உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவரவர்கள் வர்மம் வேண்டியதாகவே கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் குருச்சத்திர போரின் துவக்கத்தில் கிருஷ்ண பெருமான் அர்ஜுனனுக்கு இந்த நாளில்தான் பகவத்கீதை விளக்கத்தை நிகழ்த்தியதாக கூட ஒரு கதை சொல்லப்படுகிறார்கள். ஏகாதசி விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசித்தால் நம்முடைய சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதோடு நிலையான செல்வமும் வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் நமக்கு மோட்சம் கிட்டுவதோடு வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பதைப் போல விரதத்திலேயே சிறந்த விரதமாக கடைபிடிக்கப்படுவது ஏகாதசி விரதமாகும். இந்த ஏகாதசி விரதம் என்பது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான விரதமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளுக்கு பின் 11வது நாள் வரும் ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் 2வது ஏகாதசி என்று கணக்கிட்டால் ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசி திதிகள் வரும். அதில் மார்கழி மாதம் வளர்பிறையில் 11ஆம் நாள் வருவதைத்தான் இந்துக்கள் அனைவரும் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடி வருகிறார்கள். வைகுண்ட ஏகாதசியின் விழாவின் தொடக்கமாக பகல் 10 முதல் நாள் ராப்பத்து என 2 விதமாக கொண்டாடி வருகிறார்கள். ஏகாதசியினுடைய தொடக்க விழாவாக முதல் 10 முதல் நாள் சீரும் சிறப்போடு கொண்டாடுகிறார்கள். மார்கழி மாதத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது கணக்கு என வேதங்கள் சொல்லுகிறது. அந்த கணக்கின்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவும் இந்த மாதத்தில்தான் யோக நித்திரையில் இருந்து கண் விழிக்கும் மாதமாக இருக்கிறது. இதனால் தான் மார்கழி மாதம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் மாதங்களில்தான் மார்கழியாக இருப்பேன் என்று பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதியை வைகுண்ட ஏகாதசி திருநாளாக கொண்டாடி வருகிறோம். மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்தார். அதனாலே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகிறார்கள்.